வடச்சனை 2 என்கிட்ட தாங்க வரணும். வடச்சனை 2 வரணும். வடச்சனை 2 வராது. அதை வச்சு தான் ஹைப் விட்டுறீங்க. வடச்சனை 2 வரும். இப்போ நான் சொன்னாதான் வரும், இல்லன்னா அது வராது. புரியல, அந்த படம் வரவே தேவையில்லைன்ற நீங்க ஏன் சொல்றீங்க? படம் வரலன்னா ஃபேன்ஸ் எல்லாம் காலி. அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க எவ்வளவு போறாங்க பாத்துட்டு என்ன காலி என்ன மாதிரி பிளாக்மெயில் பண்ணலாம். இதான் தனுஷோட ஒரு சிலம்பம் பாத்தீங்களா? ஹலோ गाइस, வெல்கம் டு எக்ஸ்ட்ரா ஆபீஸ். நீங்க என்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா காப்பு போட்டுக்கிறேன். மாஸ்டர் விஜய் இல்லடா. இப்போ ஒண்ணு இல்ல, லோக்கி அந்த மாதிரி உட்காரலாம்னு ஓகே, அந்த அளவுக்குலாம் சீன் இல்லைங்க. சொல்லுங்க என்ன கண்டென்ட் அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன கண்டென்ட்னா டினா வெர்சஸ் நயன்தாரா அவங்கள பத்தி தான் பேசுவோம். 3 செகண்டுக்கு எதுக்கு 10 போடுறோம் சார்? 3 செகண்டுக்கு 10 கோடி இருப்பானா? நீங்க ஏன் வீடியோ எடுத்து போடுவீங்க இஷ்டத்துக்கு? நீங்களும் சம்பாதிக்க தானே போடுறீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் 3 செகண்டுக்கு எதுக்கு 10 போடுறோம்? அதுதான் கேள்வி. நீங்க வந்து 3 செகண்ட்ல எது ஒண்ணு நடக்க போகுது இல்ல. 3 செகண்டுக்கு எதுக்கு 10 போடுறோம்? அந்த 10 கோடிக்கு மேல நீங்க சம்பாதிப்பீங்க. ஓகே சரி, அப்ப படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதா நீ ஆரோட படம் வந்து செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அப்ப அந்த காசு உங்களுக்கு தானே? அவங்களுக்கு எனக்கு தானே காசு. நான் உங்களுக்கு ஆமா, அந்த ப்ரொடியூசர் தானே காசு. ஆமா, இப்போ நீங்க ஃபியூச்சர்ல என்னோட பொருள் நீங்க சினிமால எவ்வளவு விஷயம் இருக்கு. சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். 3 செகண்ட்ல ஒண்ணு இல்ல. ஆல்ரெடி உங்களுக்கு வன்மை ஏதாச்சும் இருக்கா? அவங்க மேல வன்மத்தினால தானே கக்குறீங்க. அப்படியே 2 வருஷமா நிக்க வச்சு தானே செய்யறீங்க. லைட்டா வன்மை இருக்கு. பட் ஆனா 2 வருஷம் காமிக்க மாட்டோம். நாங்க அப்படியே பேட் பண்ணிடுவோம். நம்ம 2 வருஷம் நிக்க வச்சு செய்றீங்க. கரெக்ட்டா? ஒன்னு ரிலீஸ் பண்ணுவோம் நெட்ஃபிளிக்ஸ்ல. இப்போதான் டைம் வந்து அப்படிதான் செய்வோம். வெயிட்டா செஞ்சமா நோட்டீஸ் பாத்தீங்களா? எல்லாரும் உடைச்சாச்சு. இல்ல இப்போ நானும் அப்படிதான் செய்வோம். ஏன் இல்ல என்ன செய்றீங்க? என்ன நீங்க செய்றீங்க? இப்ப உங்களுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட? ஏன்னா வந்து என்கிட்ட எல்லா ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நானே என்ஓசி தரணும். நீங்க என்ஓசி தந்தீங்கன்னா நீங்க ஜாலியா சம்பாதிப்பீங்களா? உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலாம், நீங்க எப்படின்னா அடிப்பீங்க. கரெக்டா? நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டே இருக்கணும். நீங்க கெஞ்ச வேணாங்க, நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க அப்படியே கெஞ்சிரீங்கன்னு நான் கேட்கறேன். ஓப்பனா சொல்றேன். நான் சொல்றேன் எல்லாமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சினிமா ஃபீல்டு எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரியா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் ஒத்து வர மாட்டீங்க? அந்த எப்படிங்க ஒத்து போவேன்? நான் எப்படி என்ன என்னால தர முடியும்? என்னால தர முடியாதுங்க. தாங்க. அதாவது 3 செகண்டுக்கு எப்படின்னா இல்ல தட்டுறேன் அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி தட்டி சொல்றேன். 3 செகண்டுக்கு 10 கூட கொடுத்தா நீங்க அனௌன்ஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? நான் இன்னுமே அவங்க அக்செப்ட் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்களா? நான் ஏங்க தரணும்? அது என்னோட படங்க, என்னோட ப்ரொடியூஸ்க்குள்ள இருக்குது. ஓகேவா? சோ ஐ கேன் கிவ் எனி ரைட்ஸ். வாட் கேன் யூ கிவ் ரைட்ஸ்? வாட் கேன் யூ கிவ் ரைட்ஸ்? வாட் ஆர் டாக்கிங்? யூ நோ தட் ஸ்கூல் கோயிங் லேட் கமிங் தட் இங்கிலீஷ் ரா. not that like da. வாட்ரா கேளுடா வாட்ரா. வாட் how many 3 crores வந்து சரி 3 செகண்ட் you not giving 10 crores ஆ? Yeah, because it's in under my production. No, how I can give? Okay, that means all of in your control. Yeah, absolutely. That everything in my control only. Okay, actually is that content. என்னன்னா வந்து 3 செகண்டுக்கு எதுக்கு 10 கோடி ரூபாய்? 10 கோடி ரூபாய் வந்து ரொம்ப வருஷமா ஓடி 3 செகண்டுக்கு இல்லங்க. அவங்க வந்து ஆல்ரெடி கிட்ட நிறைய அப்ரூவல் கேட்டாங்க. அவங்கள வரை பேசிட்டு இருக்கீங்க. வந்து நான் ப்ரொடியூசர், நான் வந்து அந்த பார்ட்டி ஓகே கடைசியா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? நான் ஏங்க தரணும்? நீங்க சம்பாதிக்க நான் ஏங்க தரணும்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் எதுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரணும்? நான் வர மாட்டேன். நான் இப்படிதான் வந்து நான் வளர்றது உங்களுக்கு புரியல. கரெக்டா? கண்டிப்பா. ஓப்பனா சொல்லிட்டீங்களா? ஓப்பனா எழுதி கூட தர முடியாது. ஓ இல்ல, நான் அது சொல்லல. நான் வளர்றது உங்களுக்கு பிடிக்கல. கரெக்டா? ஆமா, பிடிக்கலன்னா நீங்க என்ன வேணா ஏன்னா உங்களால சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவங்க நாங்க வாங்கிட்டோம். கரெக்டா? சூப்பர் ஸ்டார் எங்க மாமனாருங்க, அதெல்லாம் தர முடியாது. இல்ல சூப்பர் ஸ்டார்ன்றது உங்க மாமனார், மேல்ல ஃபீமேல் நாங்க தான் சூப்பர் ஸ்டார். தெரியும்? ஓகே, அது இருந்துட்டு போங்க. அந்த பட்டத்தை வந்து நாங்க வாங்கிட்டோம், உங்களால வாங்க முடியல. இப்போ உங்க சிஷியன் நடிச்சாரு ஒரு படம், கிட்டத்தட்ட யாரு சிஷியன் 300 கோடி காசு நடிச்சாரு. யார் சிஷியன்? யாரு உங்களுக்கு தெரியுமே? அதாவது நீங்க வந்து ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணி ஒருத்தர் ஹெட் பண்ணிட்டீங்க. இப்ப அவர் உங்களுக்கு மேல டாப்ல இருக்கு. அவங்க கிட்ட உங்களால இதெல்லாம் போய் பண்ண முடியுமா? நான் எங்க பண்ணணும்? அவங்க என்கிட்ட வந்து என் ப்ரொடக்ஷன், இப்போ வந்து என் ப்ரொடக்ஷன்ல நீங்க சொல்ற இதுவே எனக்கு புரியுது. நீங்க யாரு சொல்றீங்கன்னு எஸ்கே தான் சொல்றீங்க. எஸ் கரெக்ட். எதிர்நீச்சல் வந்து அவன் ஃபியூச்சர்ல எதுனா பண்ணணும், நான் தர மாட்டேன். நான் ஏன் தரணும்? அது என்னோட ப்ரொடக்ஷன்ல. அதாவது நீங்க வந்து ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி பேசுவீங்க, ஆனா உங்க ஸ்டேஜ்ல இல்லாத மாஸ்க் போட்டுட்டு ஒரு முகம் வச்சிருக்கீங்க. அன்பு தாங்க எல்லாமே. ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் சொல்றேன் அன்பு. அன்பு காப்பிரைட்ஸ் தர மாட்டேன்னு சொல்றேன். காப்பிரைட்ஸ் பண்ணுவேன். இப்போ இதே வந்து நீங்க ஏதோ ஒரு இந்த சிக்கலான சூழ்நிலை இருக்கும்போது வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பா வந்து 2 செகண்ட் ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க ஏன் கேட்க மாட்டீங்கன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. மாமனாரு அந்த கட்சி அப்படியே வச்சுக்கோங்க. அதனால வந்து நீங்க எதுவும் இது பண்ண மாட்டீங்க. ஆமா. ஒரு எந்த படம் நீங்க 100 crores காசு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
எங்க அசுரன் அப்ப என்ன அசுரன் 100% போயிடுச்சா? படத்தோட பட்ஜெட் எவ்வளவு? பட்ஜெட் பத்திலாம் நான் பேசுறேன். உங்க தெரிஞ்சவர் இருக்காருல்ல, உங்க நீங்க வளர்த்துட்டாரு, அவரு ஒரு படம் நடிச்சிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா? இப்ப எத்தனை கலெக்ஷன் போயிட்டு இருக்கு? அது வந்து நம்ம தான் எல்லான்ற மாதிரிலாம் ஆடக்கூடாது, சரிங்களா? அது வந்து நான் வளர்த்து விட்டனால நீங்க வளர்த்துலாம் இல்ல, நீங்க வந்து ஒரு படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, அவர் நடிச்சிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இருக்காரு, சரிங்களா? ஆனா நீங்க அதுக்கு லைஃப்ல சக்சஸ் ஆகுறது நீங்க தான் காரணம். இப்போ அவர் லைஃப்ல சக்சஸ் ஆகுறது நீங்க தான் காரணம். அதுக்குன்னு வந்து உங்ககிட்டயே தொங்கிட்டுலாம் இருக்க முடியாது. அவருக்கு வந்து தளபதி மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும் ஆசை இருக்கு. தொங்கவே சொல்லல. ஓகேவா? இது கோட் படம் பாத்தீங்களா? கோட் தளபதி தானே? இன்னும் பாக்கல, நான் ஷூட்டிங்ல இருக்கேன். என்னோட ஷூட்டிங் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நீ நிலா இட்லி கிடையா? தெரி இட்லி ஏதோ இட்லி இல்லங்க, அந்த பேர் வந்துச்சு. நிலாவுக்கு என் மேல நடிக்கும். அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, சென்னையில முடிஞ்சு. தளபதி வந்து ஒரு துப்பாக்கி வந்து சிவாகிட்ட கொடுத்துருக்காரு, 10 நிமிஷம் இருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி நான் நியூஸ் தகவல் தெரியல. தகவல் தெரியல. என்ன நீங்க பையன் பேண்ட்ல பாத்ரூம் போயிட்டீங்க, அதை கேட்டோன்னே. ஓ, தளபதி அங்க போயிட்டு பார்த்து, தளபதி யாரு தெரியும்ல? சின்ன தளபதி, சின்ன பகவதி. நம்ம இப்ப வந்து நயன்தாரா இதை பத்தி என்ன பேசிட்டு இருந்தோம். நீங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி சொல்றீங்களே, அதெல்லாம் வந்து உங்ககிட்ட நீங்க ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் கூட பண்ணலையே. என்ன மோஸ்டா வடச்சனை 2 கேங்கிட்டு தாங்க வரணும். வடச்சனை 2 வரணுமா? வடச்சனை 2 வராது, அதை வச்சுதான் ஹைப் போட்டுறீங்க. வடச்சனை 2 வரும், இப்போ நான் சொன்னாதான் வரும், இல்லன்னா அது வராது. புரியல, அந்த படம் வரவே தேவையில்லைன்ற நீங்க ஏன் சொல்றீங்க? படம் வரலன்னா ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை, அவன் எவ்வளவு போறாங்க பாத்துட்டு. என்ன காலி, என்ன மாதிரி பிளாக்மெயில் பண்ணிடலாம். இதான் தனுஷோட வருஷம் பாத்தீங்களா? கடைசியா கேட்கறேன், காப்பரேட் கொடுக்க முடியாதுங்க. நான் சொல்லிட்டா என்னோட ப்ரொடக்ஷன் கீழ இருக்கு. உங்களுக்கு பயம் என்ன பயம்? வெட்டிங் போட்டோ நான் என் கூட வெளியே உங்களுக்கு என்ன தெரியுமா பயம்? எல்லாருமே வந்து உங்களை நீங்க வளர்த்து விட்டாங்க, உங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து உங்களோட டாப்ல போயிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் அதே இடத்துல இட்லி கடை அந்த காலம் தான் சாப்பிட்டுருக்கீங்க. உங்களால வளர முடியல. சரி, அதுதான் ஒரு சரி இருந்து போறேங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் வந்து அன்பு தான் எல்லாமே. அன்பு தராங்களா, அன்பே திரும்பி தருவோம். வெறுப்பு தராங்களா, அன்பே திரும்பி. பிக்சருங்க இந்த டயலாக், இதை மட்டும் ஸ்டேஜ்ல மட்டும் அன்பு நண்பு நல்ல விஷயம். ஆனா நீங்க பண்ண வேலை டிவோர்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும், சரிங்களா? சரிங்க, என்ன வேணா தெரியும். உங்க பசங்க அதுவுமே கிடையாது. ஓம் நம சிவாய. ஓ, ஜெர்மன் வேர்டு ஞாபகம் இருக்கா? என்ன ஜெர்மன் வேர்டு? என்ன ஜெர்மன் வேர்டு ஞாபகம் இருக்கா? ஜெர்மன் வேர்டு வருமே, அதுக்கு மீனிங் தெரியுமா? என்னன்னு தெரியலங்க, சொல்லுங்க. நீங்க மீனிங்கே தெரியாம அந்த வார்த்தை மேல பழைய தூக்கி போட்டா நான் என்ன எல்லாம் தூக்கி சுமந்துட்டு? இப்போதைக்கு 3 லெட்டர் தான் போயிருக்கு, சரிங்களா? நீங்க ஒன்னு அக்செப்ட் பண்ணா 10 லெட்டர் வரும். நீங்க பண்ணது எல்லாமே வெளில வரும், பாக்குறீங்களா? பரவாயில்ல, வந்தா வந்துட்டு போகுது, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை தெரியுமா? ஏன்னா நீங்க வந்து நல்லவனே கிடையாது. ஆமா, கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா சொன்னா சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், நல்லா நான் சொன்னேன். மாரி 2 படம் பாத்தீங்களா? மாரி 2-ஆ? சரி, மாரி 2 ஏன் படம் தான்? சரி, நீங்க நடிச்ச படத்துல எது ஹையஸ்ட் வசூலான படம் சொல்லுங்க? ஹையஸ்ட் வசூலான படம் அசுரன் தான். அசுரன் அது 100 கோடியா? இப்ப ராயன் அடிச்சீங்க 300 கோடிலாம் சொல்றாங்க. ராயன் வந்து ஃபேக் படமே, கரெக்டா? பட்ஜெட்டே கிடையாது. எனக்கே தெரியும், கிராஸ் பண்ணல தெரியுமா உங்களுக்கு? அமரன் பாத்தீங்களா? இப்ப கங்குவா ஓடிட்டு இருக்கு. அமரன் நிப்பாட்டி இன்னும் 300 crores. அது தளபதி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவு. அமரன் முடிஞ்சு தெரியும்ல. அதை தாண்டி நீங்க பயந்துதான் அந்த அமரன் டைரக்டர் போய் கேட்டிருக்கீங்க, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் கெஞ்சி கூத்தாடி பார்த்த ஒரு படம். ஆனா சக்சஸ் ஆக முடியாது. ஏன்னா வந்து டேரக்டர் எல்லாம் முக்கியம், நடிக்கிறது தான் முக்கியம். யார் இருக்கா? எஸ்கே இருக்காரு, நீங்க கிட்ட யார் இருக்கா? நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். நீங்க நடிக்க முடியாது படத்துல. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு. ஆமா, இப்போ நானும் ஒரு நடிகன் தான், என்னால என்ன வேணா பண்ண முடியும். அப்படியா? இப்போ நினைச்சா மக்கள் நினைச்சா நீங்க இல்ல, மக்கள் நினைச்சா கிடையாது. மக்களால மட்டும் தான் நீங்க இருக்கீங்க. ஓகே, கூட்டத்தை பாத்தீங்களா? இந்த மலர்லாம் வந்து கொஞ்சம் நட்டி பாத்தீங்களா? தளபதி வந்து நடிக்கிறதே இல்ல, ஆனா ஒரு கூட்டத்தை பாத்தீங்களா? அரசியல் பத்தி நம்ம காசுக்காகவும் பணத்துக்காகவும். ப்ரொடக்ஷன் ஆபீஸ் ஓனரா பேசுறேன், வண்டர்பார் ஃபிலிம் ஓனரா பேசுறேன். ஓகே, சோ நடிகர் தனுஷா நான் பேசலாம். நடிகர் தனுஷா பேசினா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி பேசுங்க. இந்த மாலை போட்டுட்டு ஏமாத்தி ஊர் மக்களை ஏமாறிட்டு, ஐயோ அப்பெல்லாம் நான் ஏன் பேச போறேன்? அவ்வளவுலாம் இல்ல. ஆக்சுவலா நயன்தாரா ஆல்சோ ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து என்னால தர முடியாதுங்க, பிகாஸ் நான் சொல்றேன். அப்ப என்ன பிரஷர் போட்டு? ஆமாங்க, இப்போ என்னால ப்ரொடியூசரே நீங்க தான், நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க. அந்த 3 செகண்ட்னால ஒரு 3 செகண்ட் இல்ல, அவங்க பாட்டே கேக்குறாங்க. நடுவுல எஸ்டிஆர் வர கொண்டு வரீங்க. எஸ்கேவா? நான் எஸ்டிஆர் எங்க வந்தாரு? அவரே நண்பன், அவரை பத்தி நான் பேசல. ஆனா அவர் நல்லா போயிட்டு இருக்காரு. அவர் ஃபீல்ல ஒரு 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபாய் கேக்குறது. ஆக்சுவலா 3 செகண்ட் கேட்கல,
தப்பா சொல்லாதீங்க. அவங்க பாட்டு கொஞ்சம் சீக்வன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, அதனால அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அதனால டினைல் பண்ண செகண்ட் சொல்லுங்க. 3 செகண்ட் ரொம்ப அதிகம், நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்ரூவ் பண்ணணும்? எனக்கு புரியல. அப்ரூவே பண்ண வேணாம். நீங்க யூஸ் பண்ணல, ஏன் என்னோட இதுல நீ எப்படி யூஸ் பண்ணலாம்? என்னோட சப்போர்ட் இப்ப யூஸ் பண்ணலாம். தலைவிலாம் இல்ல, தலைவன் தான் தனுஷ். என்ன சொல்ற? தனுஷ் சொல்றா, அதெல்லாம் சொல்லல. ஓகே गाइस, இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். Thank you for support. சொல்றேன். Like and share and subscribe, okay?